ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வடை. இது எங்கள் சைடில் பருப்பு வடை தான் வடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல மசாலா வடைம்பாங்க, ஒரு சில இடத்துல பருப்பு வடைம்பாங்க. எங்கள் சைடில் நார்மலாக வடைன்னு தான் சொல்லுவாங்க. மற்ற சைடில் மெதுவடை தான் வடைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பாயாசம். இந்த பாயாசத்தை நாம் இன்றைக்கி சேமியா தான் போட்டு செய்ய போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். நம்ம சேமியா போட்டால் ஜவ்வரிசி போடுவோம். நம்ம ஜவ்வரிசி போடுறதில்ல. கேரமலில் வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயாசம் செஞ்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வடை ரெடி ஆனோடனே பாயாசம், வடை 2யும் குயிக்காக சாப்பிட முடியும். பால் 1 லிட்டர் எடுத்து நல்லா பொங்க விட்டு வச்சுக்கங்க. அதில் 1 கப்பு பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கங்க. இப்போ 1 கப்பு சர்க்கரை அப்படின்னா ஒரு 75 கிராம். இதை போட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படியே மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு கேரமல் ஆயிரும். அப்படியே உருகி வரும். உருகி இந்த பதத்துக்கு வந்துடணும். இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம 1 கப் தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கட்டியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா கட்டியாயிரும். இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. கிளறி விடுறப்ப உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாலையும் சேர்த்து இந்த பதத்துக்கு வந்துடணும். நம்மளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லெவலுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி முந்திரி போட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆக வரையும் வறுத்தெடுக்கலாம். முந்திரி ஒரு 50% ப்ரௌனிஷ் ஆன பின்னாடி இது கூட உலர் திராட்சை அதையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற முந்திரி இன்னும் ப்ரௌனிஷ் ஆயிரும். திராட்சை பலூனாட்டம் பெருசாயிரும் புஷ்ஷுன்னு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்து இது கூட சேமியா அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சு வருங்க, இல்லைன்னா சேமியா கருகுன மாதிரி ஆயிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 100 ml தண்ணி ஊற்றி வேக விடுவோம். ஒரு 50% இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி இது கூட பால் சேர்த்து நல்லா வேக விடுவோம். நம்ம காய வச்சு வச்சுருக்கிற பாலை நீங்கள் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அது சேமியா எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டா போயிடும் பாயாசம். பார்த்திங்கன்னா நம்ம லெவலுக்கு எல்லா பாலும் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட கிளறிக்கலாம் நீங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனையும் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற மில்கை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். ஏன்னா நம்மளுக்கு பால் நல்லா சுண்டி வரப்போ தான் அந்த டேஸ்ட் வரும், பாயாசத்தோட டேஸ்ட்டு. இது கூட லைட்டாக ஏலக்காய் தூள் ஒரு 2 ஏலக்காய் இடித்து சேர்த்திக்கங்க. ஏலக்காய் தூள் போட்டோடனே முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கிறத போட்டு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது அடுப்பு ஆஃப் பண்ண பின்னாடி கொஞ்சமாக இந்த பாயாசம் இஞ்சும். அப்போ கெட்டியாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க அடுத்தது வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடலப்பருப்பு நான் 1 கப் எடுத்திருக்கோம். 1 கப் எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இஞ்சி தேவையான அளவு, பச்சை மிளகாய் ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, வரமிளகாய் ஒரு 3. பச்சை மிளகாய் ஏன் இப்போவே போடுறோம்னா, குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் வந்துச்சுன்னா சாப்பிடாது. இந்த மாதிரி போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பச்சை மிளகாய் இருக்கிறதே தெரியாது. அதனால தான் இது கூட சீரகம் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு பிணையிறப்பவே தண்ணி விடும். அதனால் தேவையில்லை. இப்போ ஒரு சாப்டு ஆனியன் பெரிய வெங்காயத்தை தான் போட்டிருக்கோம். அது கூட பூண்டு ஒரு 5 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி இலை ஒரு கொத்து. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக சாஃப்டாக பிணையுங்க. அப்போ தான் வடையும் சாஃப்டாக இருக்கும்.
நல்லா சுற்றி விட்டு வைங்க. இந்த அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டை இருக்கிற அளவுக்கு வரணும். இப்போ கையில் ஆயில் தடவிட்டு நீங்கள் வடையை தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ்லேயே போட்டிங்கன்னா வீட்டில் சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஏன்னா எண்ணெய் கம்மியாக வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மீடியம் சைஸ்லேயே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வடை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனையும் வடையை அதில் போடுங்க. போட்டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வடை உள்ளே வேகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் ப்ரௌனாகவும் உள்ளே வேகாத இருக்கும். அதனால் அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இருக்கிற வடையெல்லாம் இதே மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திருப்பிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆன பின்னாடி மட்டும் திருப்பிவிடுங்க. அதுக்கு முன்னாடி திருப்ப வேண்டாம். இது எந்த வடை, போண்டா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சங்காட்டி ஒரு 6 to 7 நிமிஷம் ஆச்சு. உள்ளேயும் சூப்பராக வந்திருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. சரி இன்னைக்கு சாப்பிட போகலாம். ஏன்னா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, வடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வடையோட பாயாசம் இல்லைன்னா அந்த வடை சாப்பிட்றதுக்கே பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால தான். வாங்க, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.